அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. தொப்புள் கொடியா ஒரு தோட்டம் அமைத்தாய், பிள்ளைக்கனியாய் என்னை படைத்தாய். உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. ரத்தத்திலே பால் எடுத்து முத்தத்திலே மூச்செடுத்து ஊட்டினாய் காட்டினாய் உலகத்தையே. பள்ளிக்கூடம் நான் படிக்க சொல்லிக்கட்ட நீ சுமக்க வெந்து நீ வெந்த சோறு போட்டாயே. உன்னிடு போறமா நான் இருந்தால் என்ன அம்மா, வெகு தூரமா எங்கோ போனால் என்ன. என்ன நினைச்சே உருகும் தாயே, உந்தன் சபதம் முடிச்சு வருவே. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. உன் உயிர் கரைத்து என் உடல் வளர்த்தாய். ஒன்றல்ல நீ செய்த தியாகம் நான் வெல்வதே ஒரு தாயின் சபதம், ஒரு தாயின் சபதம். தமிழ் தொலைக்காட்சியின் ஒரு தாயின் சபதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது நம்ம யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம்தான். அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுதுன்னு கூட நம்ம யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லணும். இருந்தாலும் நம்ம எல்லாருமே எதிர்காலத்தை பத்தி நிறைய எதிர்பார்ப்புகள் கனவுகள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வாழறோம். அந்த மாதிரி நம்ம நினைச்ச மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது சந்தோஷப்படுற மனசு, அதுக்கு மாறா விஷயங்கள் நடக்கும்போது ஏமாற்றம் அடையுது, துவண்டு போகுது. இது இயல்புதான். ஆனா தங்களுடைய வாழ்க்கைய விதி புரட்டி போட்டாலும் அதை மதியாலையும் நிறைய உழைப்பாலையும் ஜெயிச்ச அற்புதமான அம்மாக்களை தான் இந்த நிகழ்ச்சியில நம்ம சந்திச்சுட்டு வரோம். இன்னைக்கு நாம சந்திக்க போற அன்பான அம்மா திருமதி வளர்மதி. வாங்கம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. அன்பு அம்மா அம்மா எந்தன்னம்மா, அந்த தெய்வம் உன் போல் இல்லை அம்மா. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? ஆதிசபுரத்துல இருந்து வரோம் மேடம். எவ்வளவு பிள்ளைங்க உங்களுக்கு? 4 பிள்ளைங்க. இப்போ எவ்வளவு வயசு அவங்களுக்கு எல்லாம்? பையனுக்கு 30 வயசு, பொண்ணுக்கு 27 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 22 வயசு, இன்னொரு பொண்ணுக்கு 19 வயசு. உங்க கணவர் இறந்த போது இவங்க எல்லாம் என்ன எந்த வயசுல இருந்தாங்க, என்ன ஒரு பருவத்துல இருந்தாங்க? பையனுக்கு 10 வயசு, பெரிய பொண்ணுக்கு 9 வயசு, நடு பொண்ணுக்கு 3 வயசு, சின்ன பொண்ணுக்கு 3 மாசம் குழந்தை. திருமண வாழ்க்கை எப்படி இருந்ததுமா? நல்லா இருந்தீங்களா? அவர் இருந்த வரைக்கும் நல்லா சந்தோஷமா இருந்தாங்க? அவங்க இருந்த வரைக்கும் நல்லா இருந்தாங்க மேடம். என்ன வேலை பார்த்துட்டு இருந்தாரு அவர்? அவங்க கடை வச்சிருந்தாங்க, மல்லிகை கடை, டீ கடை வச்சிருந்தாங்க. நீங்க எதுவுமே வேலைக்கு போல? வேலைக்கெல்லாம் போகல. பட் அவர் அப்போ கொண்டு வர வருமானம் போதுமானதா இருந்ததா? 4 5 பேர் 6 பேர் அப்போ வருமானம் இருந்தது. என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் படிக்கல மேடம். சோ படிக்கல. கணவர் இருந்த வரைக்கும் வெளியிலன்னு ஒரு வேலைக்கும் போனது கிடையாது? போகல. 4 பிள்ளைங்க, கடைசி குழந்தைக்கு 3 மாசம். 3 மாசம். எப்படி எங்க இருந்து அந்த தைரியம் வந்தது? படிக்க வைக்கணும்னு எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது, அதனால படிக்க வச்சேன். அவர் இறந்த போது எப்படி கொஞ்சம் உறவினர்கள்லாம் உதவி பண்ணாங்களா? அவங்க இருந்தப்பதான் வந்தாங்க எல்லாம். வசதியா இருந்தது, வந்தாங்க எல்லாம். அவங்க இறந்த பிறகு யாருமே வரல. அவங்க இறந்தன்னைக்கு வந்தாங்க, மறுபடியும் அவங்களுக்கு இருந்த வரைக்கும் கொஞ்சம் வசதியாவே இருந்தோம். அவங்க இருந்தப்ப வசதியா இருந்தோம். ஒரு பொண்ணு கூட குழந்தனா பொண்ணு அவங்க வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க, பவுனெல்லாம் போட்டு. இப்ப யாருமே பாக்குறது இல்ல மேடம். என் குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாம் இருந்தப்போ கூட யாரும் வந்து தூக்கிட்டு போய் ஒரு 4 நாளைக்கு கூட வச்சிருக்கல. நான் தான் வளர்த்தேன் கஷ்டப்பட்டு. எனக்கு உதவி எங்க அம்மா பார்த்து. ஏன் அப்படி அவங்க எல்லாரும் அவர் இறந்த போது அப்படியே போயிட்டாங்க? அப்படியே ஒதுங்கிக்கிட்டாங்க மேடம்.
எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கு, வசதியும் இல்லாம போயிட்டு, ஒண்ணுமே இல்லாம போயிட்டு. போனா நம்மள பிடிக்கும், உறவு வச்சுக்கிட்டாக்கா நம்மள பிடிக்கும். நம்ம அவர் எதுவும் எதுவும் ஒண்ணும் சேர்த்து வைக்கலாம்னா? இல்ல, அவங்களுக்கு வந்து கேன்சர் மேடம். அதனால அவங்களுக்கு அந்த சீக்கு பாத்தத்திலே எல்லா சொத்தும் அழிஞ்சிட்டு. சோ புதுசா வாழ்க்கைய தொடங்கினீங்கன்னு சொல்லலாம். ஆமா, புதுசாதான் மேடம் நான் வாழ்க்கை தொடங்கினேன். வேலை செய்யாத வேலையெல்லாம் செஞ்சேன். உங்களுக்கு தான் வெளி உலகம் ஒண்ணுமே தெரியாது, என்னதான் பண்ணீங்க? போய் கத்துக்கிட்டேன் மேடம் வேலை. போற சனங்க கூப்பிடும், அவங்களோட போய் இது மாதிரி இருந்து என்ன செய்யறது. விவசாயமா? விவசாய வேலை. அது வரைக்கும் ஆனா நீங்க வெளியிலயே கால் எடுத்து வச்சு கடத்தெருவு கூட போக மாட்டீங்களா? இல்ல மேடம், நான் கடை தெருவே போகல மேடம். எங்க வீட்டுக்காருக்கு பிறகுதான் மேடம் எனக்கு கடை தெருவே என்னன்னு தெரியும். மண்ணாடி டவுனே அவங்களுக்கு பிறகுதான் மேடம் தெரியும் எனக்கு. சோ புதுசா பிறந்த குழந்தை அப்படியே வெளி உலகத்தை பாக்குற மாதிரிதான் இருந்திருக்கும் உங்க நிலைமை. ஆமா, எனக்கு விவரமே என் பிள்ளைங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்து என் பிள்ளைங்க படிச்ச பிறகுதான் எனக்கு இப்ப சில விவரங்களே தெரியுது மேடம். அதுக்கு முன்ன எனக்கு விவரமே தெரியாது. சோ விவசாயம்னா என்ன பண்ணுவீங்க? போய் களை எடுப்பீங்களா? களை எடுப்போம், நடவு நடுவோம். எங்க ஊருக்கு பக்கத்து ஊர்ல போய் கடலை எடுக்கிறது, கடலை ஆயிறது, கரும்பு போடுறது, கரும்பு உரிக்கிறது, இந்த வேலையெல்லாம் செய்ய மாட்டேன். பாப்பாவை அம்மா பாத்துப்பாங்களா? பிள்ளைங்க எல்லாம் அந்த சின்ன குழந்தை வந்து 4 வருஷம் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன் மேடம். அந்த குழந்தைக்கு ஒரு வயசு வர வரைக்கும் அங்க இருந்தேன். அது பெரியவனா போனோன்னு தான் வேலைக்கு போனேன். அது வரைக்கும் எங்க அம்மா வீட்டுல இருந்தேன். எங்க அம்மா பால்வாடியில வேலை பார்த்து அந்த வருவாயில தான் வளர்த்துக்கிட்டு இருந்தேன் பிள்ளைங்க. எப்படி முதல்ல போய் அந்த வேலையெல்லாம் செய்யும் போது எப்படி ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு? கஷ்டமா இருந்துச்சு மேடம், அழுதேன் மேடம். ஒரு நாள் தோவை உரிக்கும் பொழுது, கரும்பு தோவை உரிக்கும் பொழுது, அது எனக்கு தெரியாது மேடம் என்னன்னு. அந்த தோவையில இருந்து குழம்பு இருந்து அடிச்சிட்டு மேடம். பக்கத்துல நின்று சொன்னாங்க, அது என்னமோ சின்னாம என்னமோ கொண்டாந்து வச்சு தேய்ச்சி விட்டு என்ன செய்யறது, உன் தலையெழுத்து பிள்ளைங்களை வளர்க்கணும், நீ வந்துட்டி அப்படின்னு சொன்னாங்க மேடம். வேற யாரு உதவி பண்ணாங்க அப்போ? எனக்கு வந்து யாருமே உதவியே பண்ணல மேடம். எனக்கு எங்க அம்மா தான் உதவி. இல்ல இப்ப நீங்க சொல்ற வேலையெல்லாம் போய் ஏதோ நடவு நடுறது இல்ல களை பறிக்கிறது எல்லாம் வந்து அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு ஒரு 4 பேர்லாம் சாப்பிட முடியுமா? சாப்பிட்டேன் மேடம். அதே எங்க அம்மா பக்கத்துல எங்க அம்மா செஞ்சாங்க உதவி, நான் சம்பாரிச்சதுதான். அது பத்தாது, ஒரு 100 குழி நிலம் இருந்தது, அதை வித்துட்டேன். அதையும் வித்துதான் நான் செஞ்சேன், படிக்க வச்சேன். பட் பிள்ளைங்க எல்லாம் நல்லா நீங்க சொல்ற பேச்ச கேட்டு நல்லபடி இருந்தாங்க. ஒரு நாள் கூட நான் பள்ளிக்கூடம் போகலன்னு என் பிள்ளைங்க சொல்லாது மேடம். பிள்ளைங்க ஊருக்கு முன்னாடி பள்ளிக்கூடம் கிளம்பும், என்னாலதான் படிக்க வைக்க முடியல மேடம். எல்லாருக்குமே படிப்பு மேல ரொம்ப ஆசையா? எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசை. அதுவளும் புரிஞ்சுக்கிட்டு நம்ம அம்மாவுக்கு கஷ்டத்தை கொடுக்க கூடாது, நம்ம இனிமே ஏதாவது 10 காசு சம்பாதிக்கணுங்கிறது அதுவளும் போயிட்டுங்க. என்ன பண்ணாங்க பெரிய பொண்ணு? என்ன பண்ணாங்க படிப்பு முடிச்சுட்டு? பெரிய பொண்ணு கொஞ்ச நாள் கம்பெனில இருந்துச்சு திருப்பூர்ல. அப்புறம் அது கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. கடைசி பொண்ணு கூட இப்ப படிக்கணும்னு தான் சொன்னிச்சு. எனக்கு கஷ்டம், அந்த பொண்ணு, அந்த பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், அதுக்கு நகையே இன்னும் போடல. அடுத்து பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான், இன்னொரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணியிருக்கிறேன். அந்த வறுமைக்கு தான் நான் படிக்க வரல, நான் வேலை பார்க்குறேன்னு சொல்லி இங்கதான் மேடம் மெட்ராஸ்ல தான் வந்து வேலை பார்க்குது கம்பெனில. நான் சொன்ன மாதிரி நீங்க இருந்த சூழ்நிலைக்கு ஏதோ அவங்கள ஓரளவுக்கு பள்ளி படிப்பை முடிக்க வச்சு அவங்களுக்கு தேவையான ஒரு தொழிலுக்கான விஷயங்களையும் கத்து கொடுத்து இன்னைக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுத்தேன் மேடம். நான் வந்து படிச்சிருந்தேன்னா விதவையா போனதுக்கு ஏதோ நான் வேலை பார்த்துருக்கலாம். நான் படிக்கலைங்கிறத வச்சு அது எதிர்கால நாள் நல்லா இருக்கணும், நம்மளாட்டம் அது கஷ்டப்படக்கூடாது, சின்ன சின்ன வேலை செஞ்சனாலும் அது பொழைச்சிக்கணும், எனக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு மேடம். அதனால நான் படிக்க வச்சேன். அவங்கள பாக்கலாமா? இப்போ வாங்கம்மா. யாரு மூத்தவங்கம்மா? நீங்க தான் இல்லையா? அண்ணா. உங்க பேர் என்ன சொல்லுங்க, நீங்களே அறிமுகப்படுத்திங்க. குணவதி மேடம் என் பேரு. குணவதி. இப்ப நீங்க என்ன பண்றீங்க? இப்ப வீட்டுல தான் மேடம் இருக்கேன், ஹவுஸ் ஒய்ஃபா. என்ன படிச்சீங்க? +2 முடிச்சிட்டு DMLT பண்ணிருக்கேன் மேடம். ஏன் இப்ப வேலைக்கு போலியானா? இல்ல மேடம், வீட்டுல தான் இருக்கேன். குழந்தைங்க 2 இருக்காங்க, சின்ன கை குழந்தைங்க. சோ அவங்கள கொஞ்சம் வளர்த்துட்டு வேலைக்கு போவீங்க இல்லையா? போவாங்க. அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க அவங்கள? அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேடம். சின்ன குழந்தை, நான் 4ஆம் வகுப்பு படிச்சிட்டு இருந்தேன். அப்ப எக்ஸாம் டைமு, அப்பா இறந்துட்டாங்க. அந்த எக்ஸாம் கூட எழுதலை நான். அதுக்கு பிறகு பாட்டி இருக்காங்க, பாட்டி அழைச்சிட்டு போய் அம்மாவோட எங்களை எல்லாரையும் வச்சிருந்தாங்க. கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் தான் இருந்தோம். ஆனால் அம்மாவுக்கு நல்ல ஆதரவு கிடையாது. சின்ன சின்ன கை குழந்தைங்களா இருந்தாங்க. தங்கச்சி 3 மாசத்து குழந்தை. பக்கத்தில் ஆம்பளை துணை யாருமே இல்லை. அம்மாவுக்கு ரொம்ப பயம். எனக்கு அது அறிஞ்சிக்கிற வயசு இருந்தது. அப்போ பாட்டி வந்து சொன்னோன்னே பாட்டி அழுதுட்டாங்க. அழுதுட்டு என் கூடவே இருங்க, நான் அவங்க கூட்டிகிட்டு போய்
அவங்க தான் எங்களை துணை இருந்து வயவேலைக்கு போய் நடுவு நட்டு எல்லாம் பண்ணி எங்களை படிக்க வச்சாங்க. அவங்கள எங்களை ஆதரிக்கலைன்னா நாங்கள் இவ்வளோவுக்கு பெரிய பிள்ளைங்களா ஆகிருக்க மாட்டோம். அவங்க ஆயாவை வேலை பார்த்தாங்க, சத்துணவு அமைப்பாளர். அவங்க சாப்பாடு எடுத்துட்டு வந்து கொடுத்து தான் நாங்கள்லாம் சாப்பிட்டு வளர்ந்தோம். வேற யாரும் எங்களுக்கு பசிக்கு சாப்பாடு கொடுக்கல, காசு பணமும் கொடுக்கல. இந்த லேப் டெக்னீஷியன் அந்த ஆர்ட்டுக்கு அந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் எப்படி, அது யார் உங்களுக்கு சொன்னாங்க? அது அந்த அந்த அம்மா இதுல வந்து படிக்கணும். குழு மூலியமா வாழ்ந்து காட்டும் திட்டம் மூலியமா ஆள் எடுத்தாங்க. அதுல நிறைய டிஎம்எல்டி பண்றதுக்கு 2 months அதுக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஆனா சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மேடம் ஒரு திஷ்டம் வாழ்ந்து காட்டும் திஷ்டம்னு ஒன்று வந்துச்சு மேடம், தெரியுங்களா? அதில் வந்து ஏழ்மைப்பட்ட உள்ளவங்களாம் எடுத்தாங்க. அந்த குழுவுலையும் என்னை சேர்த்தாங்க. அதில் வந்து குடியிருப்பு பிரதிநிதியாகவும் என்னை போட்டாங்க. அதில் இருந்தேன். அதனால வேண்டி அந்த திஷ்டம் மூலியமா இந்த ட்ரைனிங்கு கொடுத்தாங்க. அது கற்றுக்கிட்டு அதே இந்த குணசுந்தரிக்கும் அந்த திஷ்டம் மூலியமா தான் கொடுத்தாங்க, நர்ஸு ட்ரைனிங்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு அடுத்தவங்க யாரு? அண்ணனா? ஓகே. உங்க பேர் என்னம்மா? குணாலன். நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? நான் 10th படிச்சிருக்கேன் மேடம். 10th படிச்சுட்டு என்ன பண்ணீங்க? திருப்பூர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு மேல படிக்க வைக்க அம்மாவால முடியலன்ட்டா? அம்மாவால முடியலன்ட்டு இல்லைங்க, அம்மா வந்து நல்லா படிக்கணும்னு தான் வச்சாங்க. நான் வந்து அதுக்கு மேல அம்மாவை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நீங்க நினைச்சீங்க? ஆமாம், அதுபடி வந்து ஒரு டைம் ஓடி வந்துட்டோம். ஒரு 3 நாள் வந்து அழைச்சிட்டு போயிட்டாங்க. தேடி அழைச்சிட்டு வந்தேன் மேடம் திருப்பூர்ல போய். ஏன் ஓடி போனீங்க? இதுதான் மேடம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்ட்டு தான் போனது. அப்படின்னு போயிட்டான் பசங்களோட சேர்ந்துக்கிட்டு மேடம். திருப்பூர் போய் தேடி அழைச்சிக்கிட்டு வந்து 15 நாள் வாத்தியாருக்கு நடந்து சேர்க்க மாட்டேன்ட்டாரு. பிடிச்சி இழுத்துட்டு போய் காலில் விழுந்து, வீட்டில் காலில் விழுந்து, என் பிள்ளைய சேர்த்துக்கங்க சார், என் பிள்ளை பசங்களோட தெரியாம போயிட்டான், சேர்த்துக்கங்க அப்படின்னு போய் காலையில விழுவேன் சார். மேடம் சரிம்மா நான் சேர்த்துக்கிறேம்மான்னு சொல்லி சேர்த்தாங்க. மறுபடியும் இந்த முலாண்டு பரிசு எழுதாம மறுபடியும் பசங்களோட போயிட்டான். ஸோ அந்த வயசுல இப்போ என்ன தோணுது அதை பத்தி நினைச்சு பார்த்தா? இப்போ வந்து என்னால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுறேன் மேடம். இப்போ நல்லா படிச்சிருந்தானா எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன்ட்டு இப்போ எனக்கு ஃபீலிங் இருக்குது. அப்போ எல்லாம் வந்துட்டு ஒரு மாதம் இருந்துட்டு போனாலும் சரி, ஒரு வருஷம் இருந்துட்டு போனாலும் சரி, நான் கொண்ட வீட்டில் கொடுக்குறது 1000 ரூபா தான். அந்த 1000 ரூபாயில வந்து ஒரு 200-300 வந்து நானே செலவு பண்ணிடுவேன். அப்போ நான் எங்கள் அம்மா கூட போகும்போது கேட்பாங்க, என்ன பையன் ஊர்லேருந்து வந்திருக்கான், நிறைய பணம் கொண்டு வந்திருப்பான் அப்படின்ட்டு 5000 ரூபா கொண்டாந்து கொடுத்தாம்பாங்க. அப்போ வந்து எனக்கு அது கொஞ்சம் பெருமையாக இருந்துச்சு. பெருமையாக இருந்தாலும் வந்து சரி இந்த மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அப்போ வந்து எனக்கு கஷ்டம் தெரியல. இப்போ வந்து நான் நினைக்கிறேன், ஊருக்கு போனால் 5000 ரூபா கொண்டு போகணும், 10000 ரூபா கொண்டு போகணும். ஏன்னா நீங்க அந்த பருவத்துல படிச்சு உங்களை அந்த தகுதிகளை வளர்த்துட்டு இருக்க வேண்டிய பருவத்துல அதை விட்டுட்டீங்க. ரொம்ப வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்து ஜாயின் பண்ணி நல்லா தான் படித்தேன். நல்லா படித்தேன். ஒரு டைம் வந்து 9th படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுக்கு போனால் படிக்க மாட்டேன், ஹாஸ்டலில் இருந்தேன். ஒரு வாரம் கழிச்சு ஒரு வாரம் தான் வரணும்பாங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா. அப்படி இருக்கும்போது வெள்ளிக்கிழமை நைட்டு வீட்டுக்கு போனேன்னா சனி ஞாயிறு புக்கு எதுவுமே தொட மாட்டேன். திங்கக்கிழமை காலைல போயிடுவேன். ஆனால் நல்லா படிப்பேன். ஒரு நாள் அழைச்சிட்டு போனாங்க நேராக ஹெட் மாஸ்டர்கிட்ட. அழைச்சிட்டு போயிட்டு என் பையன் சரியாக படிக்க மாட்டான், என்னென்னு கேளுங்க அப்படின்னாங்க. கிளாஸ் வாத்தியாரை கூப்பிடுப்பா அப்படின்னாரு. தர்மசேகர் சார் அப்படின்ட்டு கூப்பிட்டாங்க. அவர் வந்துட்டு என்னப்பா ரேங்க் இப்போ? அப்போ இல்லை அப்படின்னாரு. 7th ரேங்க் சார். நல்லா தானே படிக்கிறான், 60 பேர் படிக்கிற இடத்துல 7வது ரேங்க், நல்லா தானே படிக்கிறான். இல்லை படிக்கிறது இல்லைங்க, என் கண் பார்க்க நீங்கள் அடிங்க அப்படின்னாங்க. அதுவும் இல்லாமல் எங்கள் ஊர்லேருந்து மன்னார்குடிக்கு 11 கிலோமீட்டருங்க ஸ்கூல் போகணும். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் ஃப்ரீ பாஸ் எடுத்துட்டேன், பஸ் பாஸ். ஃப்ரீ பாஸ் எடுத்துட்டும் வீட்டில் சொல்லாமல் காசு வாங்கிட்டு போவேன் பஸ்ஸுக்கு. இப்படி பண்ணிக்கிட்டு இருந்து ஒரு நாள் வந்து பஸ் பாஸ் இருக்கிற நேரத்தில் வந்து எல்லா காசும் செலவு பண்ணிட்டேன். நைட்டு 4:30 மணிக்கு ஸ்கூல் விடணும், 7:30 மணி ஆயிடுச்சு அன்னைக்கு கோச்சிங் கிளாஸ் அப்படி இப்படின்ட்டு. கையில் இருந்த காசுலாம் இல்லை, பஸ்ஸுக்கு போக வழி இல்லை. அப்போ வந்து எங்கள் சொந்தக்காரர் கண்ணன்ட்டு வந்து கண்டக்டராக இருந்தார். அவரை பார்த்து என்னடா இங்கே நிற்கிறேன்னு இந்த மாதிரி சொன்னேன். 5 ரூபா காசு கொடுத்து ஊருக்கு போன்ட்டார். நான் வந்துட்டேன். வந்து எங்கள் ஊர் ஸ்டாப் ஆரம்பிச்சுட்டு இறங்கிட்டு அதுலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் போகணும் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இப்போ தாண்டா அவங்க அம்மா தேடிட்டு போனாங்க. முன்னாடி தேடிட்டு போனாங்கன்ட்டாங்க. நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு அழுகுறேன். 11 மணி இருக்கும். வந்தாங்க, வந்து அழைச்சிட்டு போய் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு நான் அடிக்கலை, சாப்பிட்டு
சர்ச்சில் எல்லாம் கன்ஃபெஷன் பாக்ஸ் வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல. ஓகே, இன்னைக்கு நம்ம செஞ்சதெல்லாம் இன்னைக்கு கொட்டிடுவோம் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம மேடையில வந்து கொட்டிட்டு இருக்காரு குணா நினைக்கிறேன். ஆமாங்க. அதே மாதிரி அந்த எங்கள் அம்மாவோட கஷ்டத்துக்கு தானே நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தாயின் சபதம்ன்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. என்னோட தாயோட சபதம் யாருக்கிட்டையும் போய் எதுவும் கேட்கக்கூடாது. யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. நம்மளே ஒத்தாளா பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கணும். கொடுக்கல மேடம், நீங்க வந்து கொடுக்கணும் மேடம். கொடுத்தா மனசார வாங்கிக்கலாம் மேடம். அவங்க மனசார கொடுக்காத போது நம்ம ஏன் கேட்கணும்ன்றீங்க? கொடுக்கலையே அவங்க அப்படின்னு உதவி செய்யலையே அப்படிங்கிறதுல தான் இருந்தேன் இன்னொரு வரைக்குமே மேடம். அவங்க வேற யார்ட்டையாவது கேட்பேன், எனக்கு டீ குடிக்க காசு இல்லைன்னா எனக்கு டீ குடிக்கணும் காசு கொடுங்கன்னு கேட்பேன். ஆனால் சொந்தக்காரவங்க கிட்ட நான் கேட்கவே இல்லை மேடம். எங்களுக்கு இப்போ வந்து ஒரு ஆதரவுன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட அந்த ஊர், அந்த இடம், எங்கள் அம்மா பிறந்த ஊர், அதுக்குள்ளே தான் வந்து எங்களோடது இப்போ. மற்றபடி எந்த இதுவுமே கிடையாது எங்களுக்கு. இப்போ என்னோட சிஸ்டருக்கு வந்து இன்விடேஷனே வந்து எங்கள் சொந்தக்காரங்க யார் பேருமே நான் பண்ணலை. இப்போ நீங்க ஒரு சம்பவம் சொன்னீங்க, அந்த பஸ்ஸுக்கு காசு இல்லாம நின்னது, அப்புறம் எப்படியோ யாரோ வந்து கொடுத்து வீட்டுக்கு வந்து சேர்ந்தீங்க ராத்திரி வேலையிலன்னு. ஆனா அன்னைக்கு அம்மா அவங்கள அடிக்கவே இல்லை, உட்கார வச்சு சாப்பாடு தான் போட்டு தூங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு அதை நினைச்சு பார்த்து கண்ணுல தண்ணீரோட சொன்னீங்க. ஆனா நீங்க வந்து வேலை பார்க்கறதுக்கு ஓடி போயிட்டீங்கல்ல, அப்ப உங்களை இழுத்துட்டு வந்து ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போனாங்களே, அப்ப எப்படி அடியா? அப்பயும் அடிக்கலைங்க. நான் வந்து திருப்பூர்ல வந்து இருக்கேன் மேடம். கரெக்டாக ஒரு 3-4 நாளில் வந்துட்டாங்க. நான் காலைல தூங்கி எழுந்திரிச்சு வரேன், ஒரு பையன் வந்து சொல்கிறான் உங்கள் அம்மா வந்துருக்குறாங்க உன்னை பார்க்கறதுக்குன்ட்டு. படுக்க தலையில போய் எழுப்பு. நான் நம்பலைங்க. சும்மா விளையாடாத அப்படா அப்படின்ட்டேன். திரும்ப ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வந்து இன்னும் போராடா அவங்க அம்மா நிற்கிறாங்கன்ட்டு. உனக்கு விளையாடுறதுக்கு ஒரு வேலையா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் போயிட்டேன். அப்புறம் பல்கலைக்கழகம்ட்டு பேஸ்ட் ப்ரைஸ் எடுத்துகிட்டு வந்தால் நிற்கிறாங்க அங்கே. கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல நீங்க? நான் நினைக்கவே இல்லைங்க. வருவாங்க. படிக்கல, ஒரு ஊர் தெரியாது, உலகம் தெரியாது, ஆனா எப்படி கண்டுபிடிச்சு உங்களை அங்க வந்து நிக்கிறாங்க. இப்ப 2 வருஷமா ஒழுங்கா வேலையில இருக்கீங்கல்ல, திருமணம் ஆயிடுச்சு. சரி, இனிமே மனைவி நல்லா வச்சுக்கோங்க, கொஞ்சம் கொஞ்சமா நல்லபடி வாழ்க்கையில உங்களுடைய தரத்தையும் உயர்த்திக்கிட்டு அம்மாவையும் நல்லபடியா வச்சுக்கோங்க. சரியா? அதுதானே உங்களுடைய கனவு, லட்சியம். இப்போ கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன பண்ணீங்கம்மா? நர்சிங் முடிச்சுட்டு சென்னையில தான் மேடம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து லீவுக்காக வீட்டில் இருக்கேன். மேரேஜ்னு சொல்லிட்டு 3 மந்த் லீவ் எடுத்துட்டு வீட்டில் இருந்துட்டு இருக்கேன். ஸோ நீங்க நர்சிங் படிச்சீங்க, வேலையில இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி, எப்பவுமே நல்ல பிள்ளையா இருந்தீங்களா நீங்க? இல்ல நீங்களும் அண்ணன் மாதிரி அப்பப்போ ஏதாவது வாழ்த்தலாம் பண்ணுவீங்களா? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஸ்கூல் போக முடியாதுன்னு சொல்லிட்டேன் மேடம். ஸ்கூல் போக முடியாதுன்னு சொன்னப்ப அக்கா வந்து அழைச்சிட்டு போயிட்டா ஸ்கூலுக்கு. அப்பவும் அக்காவுக்கு தெரியாம நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. அன்னைக்கு வந்து அக்கா அப்ப 7th படிச்சுட்டு இருந்தா, நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவை அடிச்சுட்டாங்க. வாத்தியார பேசிட்டு கொண்டு விட்ட சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டா, கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டேன். திரும்ப போய் பார்க்குறேன், வாயில சூடு வச்சுட்டாங்க அம்மா. தங்கச்சி சூடு வச்சு நீ எப்படி பேசலாம் ஸ்கூல் போறப்ப அப்படின்னு. எப்போ இது நீங்க 2வது படிக்கும்போது? 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. அப்பையில இருந்தே அம்மாவுக்கு படிக்க வைக்கணும்னு ஆர்வம் எல்லாரும். இன்னைக்கு நினைச்சா கூட அவளுக்கு அப்படியே அழுக குமுறிக்கிட்டு வருது உள்ள இருந்து. என்ன அவர் ஓடி போனப்ப எல்லாம் நல்லபடி நல்ல புத்தி சொல்லி சினிமா எல்லாம் காட்டி கூட்டு வந்திருக்கீங்க, ஏன் வாயில சூடு வச்சீங்க? ஆம்பளை பிள்ளை மேடம், அது பொண்ணு படிச்சுக்கட்டும், அது இதெல்லாம் நல்லா இருக்கும். பொண்ணுங்களை எல்லாம் ரொம்ப கண்டிப்பா தான் வளர்ப்பீங்களா? ஆமா மேடம். இது ரொம்ப ஸ்ட்ரிக்டா? ரொம்ப கண்டிஷன்லாம் இல்லை மேடம், சுதந்திரமா இருக்க இடத்துல சுதந்திரமா விடுவாங்க மேடம். நீங்க எப்படி இந்த நர்சிங் எப்படி நீங்க தேர்ந்தெடுத்தீங்க? யார் சொன்னாங்க? நான் +2 முடிச்சுட்டு வீட்டுல இருந்தேன் மேடம். காலேஜ் போகணும்னு பார்த்தா பைசா இல்ல. அப்ப வந்து அம்மா வாழ்ந்து காட்டும் திட்டத்துல இருந்தாங்க. அப்ப வந்து சொன்னாங்க, இது மாதிரி ஒரு நர்சிங் கோர்ஸ் இருக்கா, நீ போறியான்னு கேட்டாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு போனேன். அங்க 1 இயர் நர்சிங் படிச்சேன். அது வந்து ரொம்ப ட்ரைனிங்கா எதுவும் இல்லை, தியரி மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ராமகிருஷ்ண மேடம் மயிலாப்பூர் மூலமா வந்து ஆட்கள் எடுத்தாங்க மேடம் நர்சிங் படிக்க. அப்போ வந்து அம்மா சொன்னாங்க, அதுல வந்து உனக்கு பயனுள்ளதா எதுவும் இல்லை, இதுலயே நீ போய் படி அப்படின்னு சொல்லிட்டு 2 இயர்ஸ் ஹாஸ்டல்ல இருந்து படிச்சேன் மேடம். அதெல்லாம் அவங்கதான் ஆலோசிச்சு சரி இது மாதிரி இருந்தா தான் உங்களால மறுபடி போய் ஒரு நர்ஸ் வேலைக்கு பார்க்க முடியும்ன்றதெல்லாம் அவங்களே யோசிச்சு சென்னைக்கு கூட்டிட்டு வந்து ஹாஸ்டல்ல சேர்த்து விட்டுருக்காங்க. ஆமா மேடம், பேப்பர் எல்லாம் பார்க்கல, நான் படிச்செல்லாம் எனக்கு தெரியாது. இந்த திஷ்டத்துல சொல்றத அப்படியே நான் உடனே சொன்னாங்கன்னா அதை உடனே கேட்பேன் மேடம். என் பிள்ளைங்க என்னது படிச்சுட்டு இருக்கு, என் பிள்ளைங்களுக்கு அது செஞ்சா செய்யலாமான்னு
கேட்டா செய்யலாம் அப்படின்னாங்கன்னா உடனே அதை செஞ்சிடும் மேடம். எப்படி நீங்க சென்னைக்கெல்லாம் தனியாளா வந்து அவங்கள ஹாஸ்டல்ல எல்லாம் சேர்த்துருவீங்களா? ஒரு First வந்தப்ப எல்லாரும் 5-6 பிள்ளைங்க அழைச்சிக்கிட்டு அந்த வந்தாங்க இங்க இருந்து அழைக்க. உங்க கூட கொண்டாந்து நீங்களும் வந்து ஹாஸ்டல்ல பார்த்து உங்களுக்கு பிடிக்குதாமான்னு பார்த்து கண்டிஷனா இருக்கான்னு பார்த்து விட்டுட்டு போங்கம்மான்னாங்க. கொண்டாந்து அது மாதிரி பார்த்து ஒரு 4 பிள்ளையும் தங்கி பார்த்து விட்டுட்டு போகணும். 2 இயர்ஸ் நர்சிங் கோர்ஸ் முடிஞ்சிட்டு மேடம். வேற ஹாஸ்பிட்டல்ல வந்து போஸ்டிங் கொடுத்தாங்க. அப்போ வந்து எங்க ஜி சொன்னாங்க, அம்மா வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ல அம்மா பர்மிஷன் கொடுத்தாதான் நீங்க அங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து அம்மா கூட வந்தவங்க எல்லாம் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க அம்மாவை. அப்போ வந்து எனக்கு பயம் வந்துருச்சு, எப்படிடா தனியா வருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். 9 o'clock இருக்கு மேடம். என் காலேஜ் வாசல்ல நிக்கிறாங்க அம்மா. சரி குணசீலா, என்ன பண்றீங்க இப்போ? என்ன படிக்கிறீங்க? 12th முடிச்சிருக்கேன் மேம். நான் 12th முடிச்சிருக்கீங்க. என்ன பண்ண போறீங்க? இப்போ வேலை செய்கிறேன். நான் இங்கே கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். எனக்கு படிக்கணுன்றது ரொம்ப ஆசை. சின்ன பிள்ளைலேருந்தே படிப்பேன் நல்லா. ஃபஸ்ட்டு கிளாஸ் போகிறப்ப நான் போக மாட்டேன், நடம் பிடிப்பேன். அப்போல்லாம் அம்மாட்ட நிறைய அடி வாங்கிக்கிறேன், ஸ்கூல் போ அப்படின்னு சொல்லிட்டு. நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த பொருள்லாம் அம்மாவால் வாங்கி கொடுக்க முடியாதோ அந்த பொருள்லாம் கேட்பேன். அப்போ தான் போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஓ, அதுக்காகவே? அதுக்காகவே கேட்பேன். அப்போ கூட அதெல்லாம் வாங்கியாந்து வச்சு அப்படியும் போக சொல்லுவாங்க. இந்த பொருள் கேட்டது வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னொரு பொருள் கேட்பேன். இது வாங்கிக்கிறதுல இன்னைக்கு இப்போ பள்ளிக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அனுப்பிச்சி விடுவாங்க. பள்ளிக்கூடம் போயிட்டு வந்துடுவேன். அப்புறம் படிக்க நான் நல்லா படித்தேன்னு சொல்லிட்டு எனக்கே இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு படிக்கிறதுக்கு. எங்கள் ஸ்கூலில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுப்பேன். 8th வரைக்கும் படிக்கக்குள்ள ஃபஸ்ட் ரேங்க் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அம்மாட்ட உணர்ந்து காமிச்சா ரேங்க் கார்டா, அந்த ஃபஸ்ட் ரேங்கே அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது. இதை ஏன் இங்கே தான் காமிக்கிற அப்படின்னு கேட்பாங்க. நான் மார்க் எடுத்துக்கிறேன் அப்படிம்பாங்க. எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே அவ்வளோ பெருமையாக பேசுவாங்க என்னைய. நான் ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு வந்திருக்கா திட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தா மார்க்கு கம்மியாக இருக்குதே அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு கூட இருக்கிறவங்க இதை விட கம்மியா எடுத்ததுனால இவ ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்திருக்கா அப்படிம்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க என்னைய. அக்காங்க 2 பேரையும் படிக்க வச்சனால லாஸ்ட்டாக நான் தான். எனக்கு வந்து அப்பா இறந்து எங்கள் அப்பா ஃபேஸே எனக்கு தெரியாது இது வரைக்கும். ஃபோட்டோவில் கூட நான் பார்த்தது கிடையாது. எங்கள் ஃபேமிலி எப்படிலாம் இருந்தாங்க அப்படின்றது வந்து மற்றவங்க சொல்லி தான் எனக்கு தெரியும். இவ்வளோ எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா எல்லாமே சொல்லுவாங்க, நீ அப்பாவை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணி கூட சிரிப்பாங்க. நான் அப்போ கூட எனக்கு அந்த ஃபீலிங் வந்ததில்லை. ஏன்னா எங்கள் அம்மா கூடவே இருந்தேன். நான் சின்ன பிள்ளைலேருந்தே சரி எங்கள் அம்மா கூட இருந்த ஒரே ஆள் நான் தான். அவங்க வந்து அந்த ஒரு கஷ்டமே தெரியாமல் என்னன்னா கண்டிப்பாக வளர்த்தாங்க. யார்ட்டையும் போயிட்டு ஒரு சோப்பை எதுவுமே கேட்டதே கிடையாது. நான் ஸ்கூல் போயிட்டு ஒரு மன்னார்குடியில் சேர்த்தாங்க 9th கொண்டு போயிட்டு. அப்போ பஸ் பாஸுக்கு காசு எடுப்பேன். மறுநாள் காசு இல்லை இன்னைக்கு அப்படிம்பாங்க. நாளைக்கு எப்படி நான் ஸ்கூல் போகிறது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாட்ட சண்டை போடுவேன். கொஞ்ச நேரம் திட்டின்னு நான் படுற கஷ்டமே உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு போவாங்க. சாயங்காலம் வந்து பார்த்தா டேபிளில் காசு இருக்கும், ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சாப்பாடு செஞ்சு கொடுக்குறது, காலையில் எழுந்திரிச்சு சாப்பாடு செய்கிறது ரொம்ப கஷ்டப்பட்டேன். அந்த பசங்க சாப்பிட்றதோ எல்லாம் பார்த்துட்டு எங்கள் அம்மாவே வந்து ஸ்கூலில் பார்த்துட்டு எல்லா பசங்களும் விதவிதமாக சாப்பாடு செஞ்சு எடுத்துன்னு வருவாங்க. அதை பார்த்துட்டு எங்கள் அம்மா வந்து வீட்டில் அழுதாங்க, என்னால் செஞ்சு கொடுக்க முடியல அந்த மாதிரிலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா ஃபேஸே எனக்கு தெரியாது. அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணதே கிடையாது. அந்தளவுக்கு எங்கள் அம்மா என்ன வளர்த்தாங்க. இதுக்கு ஃபுல்லாக எங்கள் பாட்டி சப்போர்ட்டும் பண்ணாங்க. எங்கள் பாட்டியில நாங்கள் இல்லை, வேற எந்த ஒரு சொந்தக்காரங்களும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணல. உங்களை சின்ன குழந்தையில இருந்து அக்கா தான் பார்த்து 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 உங்களுக்கு இன்னொரு சின்ன அம்மாவா இருந்து வளர்த்துருக்காங்க போல இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதுவும் ஞாபகம் இருக்குது. என்னோட புக்ஸ் எடுத்தாங்கன்னா குணசீலா IAS தான் எழுதுவாங்க 2 அக்காவுமே. என்னை படிக்க வைக்கணுன்றதும் அவங்க கனவு தான். ஆனால் அவங்க மேரேஜ் பண்ணிட்டு போயிட்டாங்க. பேச்சு சூப்பரா பேசுவோம் மேடம். அதனால கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆதிச்சபுரமே கலெக்டர் தான் மேடம் கூப்பிடுவாங்க. என் பேரை எல்லாருக்கும் தெரியாது, என்ன கலெக்டர்னு சொன்னதான் தெரியும். சின்ன வயசுலயே உங்க பேர்ல குணசீலா IAS எழுதி ஆசைப்பட்டுதா? IAS குடும்பமே அந்த மாதிரி ஆசைப்பட்டிருக்காங்க. இப்ப கூட எங்க அக்கா என்ன படிக்க வைக்கணும், எங்க அண்ணனும் படிக்க வைக்கணும், எல்லாருமே படிக்க வைக்கணும் தான் நினைக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட போதிய வருமானம் இல்லை. நான் தான் மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டம். இப்பயே இந்த பொண்ணுக்கு இன்னும் இப்போ 20 நாள் தான் மேடம் இருக்கு. 4 பவுன் பேசியிருக்கிறேன். இன்னும் ஒரு கிராம் கூட எடுக்கல, இன்னும் ஒரு காசு கூட நான் பெறட்டல. அதே பைத்தியம் முடிச்சு போய் நிக்கிறேன் நான். அவன் சம்பாதிக்கிறது அண்ணன் செலவுக்கு தான் கரெக்டா இருக்கு. இப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்களா? இப்போ கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு.
அதுல இருந்து வர வருமானம் பிறந்தவங்க எல்லாரும் தானே சாப்பிடுற வரைக்கும் தான். அதுக்கு தான் சரியா இருக்கும். கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை மேடம். அம்மா எனக்கு அம்மா அண்ணன் ஒரு தம்பி எல்லாம் பொண்ணு இல்லை. தான். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் யார் இப்போ? அண்ணன் பொண்ணு அண்ணன் வந்திருக்கு. பொண்ணு வந்திருக்காங்க. அம்மாவோட எங்க அண்ணன் பொண்ணு. அண்ணன் ஒரு அண்ணன் தான், அது இறந்து போயிட்டு எங்க அண்ணன் ஒரு பொண்ணு, எங்க அண்ணன் பொண்ணு, அண்ணன் அவங்களும் ரொம்ப மருமக. கஷ்டப்பட்டு பாட்டி வளர்த்தாங்க. அவங்களையும் இந்த உட்காந்து 9th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அவங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களும் எங்க கூடவே தான். அதான் எங்க அப்பா அக்கா அம்மா நாங்க அப்பா அம்மா இல்லாம வளர்த்தது மாமா தான். பொண்ணுன்னு சொல்ல மாட்டோம் மேடம். நாங்க அக்கான்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கு அக்கா அவங்க தான். எங்க அம்மா வயித்துல தான் பிறக்கல, ஆனா அவங்களும் எங்க அக்கா தான். எங்க 5 பேரையும் அவங்க தான். எங்க பாட்டி தான் நீங்க மேடம் எங்களுக்கு. கூடவே இருந்து இவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? அவங்களும் பட்டிருக்காங்க மேடம் எங்களுக்காக கஷ்டம். அம்மா கூட வேலைக்கெல்லாம் போயிட்டு. இப்போ நீங்க என்ன வேலை செய்றீங்களா? இப்போ கூலி வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. அதுல இருந்து வர வருமானம் எல்லாரும் தானே சாப்பிடுற வரைக்கும் தான். அதுக்கு தான் சரியா இருக்கும். கூட பிறந்தவங்களும் யாரும் இல்லை மேடம். அம்மா எனக்கு அம்மா அண்ணன் ஒரு தம்பி எல்லாம் பொண்ணு இல்லை. தான். இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் யார் இப்போ? அண்ணன் பொண்ணு அண்ணன் வந்திருக்கு. பொண்ணு வந்திருக்காங்க. எங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அண்ணன் ஒரு அண்ணன் தான், அது இறந்து போயிட்டு எங்க அண்ணன் ஒரு பொண்ணு, எங்க அண்ணன் பொண்ணு, அண்ணன் அவங்களும் ரொம்ப மருமக. கஷ்டப்பட்டு பாட்டி வளர்த்தாங்க. அவங்களையும் 9th வரைக்கும் படிக்க வச்சாங்க. அவங்களையும் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்களும் எங்க கூடவே தான். அதான் எங்க அப்பா அக்கா அம்மா நாங்க அப்பா அம்மா இல்லாம வளர்த்தது தான் மாமா எங்க பொண்ணுன்னு அம்மா. சொல்ல மாட்டோம் மேடம். நாங்க அக்கான்னு தான் சொல்லுவோம். எங்களுக்கு அக்கா அவங்க தான். எங்க அம்மா வயித்துல தான் பிறக்கல, ஆனா அவங்களும் எங்க அக்கா தான். எங்க 5 பேரையும் அவங்க தான். எங்க பாட்டி தான் மேடம் எங்களுக்கு. கூடவே இருந்து இவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா? அவங்களும் பட்டிருக்காங்க மேடம் எங்களுக்காக கஷ்டம். அம்மா கூட வேலைக்கெல்லாம் போயிட்டு பாட்டி கொண்டே வச்சிருந்தப்போ அவங்களும் கூட வேலைக்கெல்லாம் போயிட்டு ஸ்கூல் நிறுத்திட்டு வேலைக்கெல்லாம் போய் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க மேடம் எங்களுக்கு. அப்பா அம்மா இல்லைங்க மேடம். எனக்கு அப்பா சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாங்க. பாட்டி தான் வளர்த்தாங்க என்ன. அம்மாவும் இல்லை, பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. அப்பா அம்மா தெரியாது. பாட்டியும் தாத்தாவும் தான் அம்மா அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன். அஞ்சாவது வந்ததுக்கு பிறகு தான் தெரியும் அப்பா அம்மா இல்லைங்கிறது. அது வரைக்கும் எனக்கு தெரியாது. இப்பயும் பாட்டி அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இப்போ எங்க குணா வீட்டுக்காரங்க வந்து வாழ்க்கையில சொல்லுவாங்க வந்து எதை தொலைச்சாலும் நம்ம ஏதோ ஒரு காலகட்டத்துல அதை திரும்ப பெற்றுக்கொள்ளலாம், ஆனா நம்மளுக்கு தொலைச்சா திரும்ப கிடைக்காதது நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில சில வருடங்களை வந்து நீங்க தொலைச்சிட்டீங்கன்னு சொல்லலாம். ஆனா இன்னைக்கு வேற ஒரு ட்ராக்ல வந்து சேர்ந்துட்டீங்க எங்கேயோ. சேர்ந்துருக்கோம், ஆனா இன்னும் அந்த இடத்துக்கு போய் சேரலைங்க. இப்போ வந்து ஒரு 4 பிள்ளைங்களை வந்து ஒரு தாய் வந்து வளர்க்குறது பெரிய விஷயம் இல்லைங்க. அது வந்து இப்போ ஒரு பெட்டி கடை வச்சிருந்தாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு தாய் அதை வச்சு அதில் வர வருமானத்தை வச்சு அதை எப்படி வரைக்கும் அதை வளர்த்துடலாங்க. ஒரு விவசாய வேலையை பார்க்குறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த வேலையை வச்சு அந்த 4 பிள்ளைங்களை வளர்த்துடலாம். ஒன்றுமே தெரியாமல் எதுவுமே தெரியாமல் புதுசாக வந்து ஒரு வாழ்க்கையை தொடங்கி ஒரு வேலையை கற்றுக்கிட்டு 4 குழந்தைங்கள கை குழந்தைய வச்சுக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்னை இப்போ பேசுகிற அளவுக்கு வளர்த்துருக்குறாங்கன்னா அதுதான் என்னோட தாயோட சபதங்க. எவ்வளவு அன்பு எவ்வளவு மரியாதை வச்சிருக்காரு பாத்தீங்களா அவங்க மேல. இன்னொன்று சொல்லிக்கிறேன் மேடம், ஒரு நீச்சல் தெரிஞ்ச ஒரு ஆற்றுல விழுந்துட்டான்னு நீந்த கரையேறி போயிடும். அந்த பக்கம் நீச்சல் தெரியாதவன் ஆற்றுல விழுந்தா மூழ்கி தான் போகணும். அந்த தெரியாம விழுந்து அதில் வந்து நீச்சல் அப்படியும் கற்றுக்கிட்டு அந்த கரையேறிட்டாங்க. ஆற்றை கடந்து எங்களை கரை சேர்த்தவங்க எங்கள் அம்மா. அதுக்கு இந்த அளவுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு தைரியமும் எனக்கும் நான் இந்த அளவுக்கு பேசுகிறேன்னா வந்து அது என்னோட பாட்டிங்க. அவங்க ஸ்டிக்கு பண்ணிக்கிட்டு நடக்கிறாங்க, எங்களுக்கு ஸ்டிக்காக இருக்கிறாங்க. குணசீலாவுடைய படிப்பு தான் கொஞ்சம் தடைப்பட்டு போயிருக்கு. ஏதாவது கொஞ்சம் உதவி கிடைச்சா மறுபடியும் படிச்சிருவீங்கல்ல? இந்த முறை நல்லா படிக்கணும். கண்டிப்பா அம்மா சொல்றதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்குறது மட்டும் இல்ல, நல்ல மார்க்கும் வாங்கி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும். படிப்பு விஷயத்துல மட்டும்தான் ரொம்ப கரார், மத்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப எல்லாத்துலயுமே எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்ட் தான் மேடம். இன்ன வரைக்கும் யார் வீட்லயும் போய் நாங்க எந்த பொருளும் வாங்கினது இல்லாத கிடையாது. பிள்ளைங்கள படிக்காம நம்ம வளர்க்க கூடாதுங்கிற ஒரு எனக்கு ஆர்வம் இருந்துச்சு மேடம். எங்க அம்மா பொறுத்தளவு யார்ட்டையும் நாங்க போய் கை கட்டி நிக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. எங்க அண்ணனையும் சரி எங்களையும் சரி எல்லாருமே சரி. அதே போய் ஒரு வீட்டுல என்ன செஞ்சாங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு வந்துட்டேன்னா அதை வந்து கேட்க மாட்டேன் அம்மாட்ட, அதை செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டேன். ஆனா மறுநாள் பார்த்தா அதை செஞ்சு வச்சிருப்பாங்க வீட்டுல. அடுத்தவங்க வீட்டுல போயிட்டு எதுவும் சாப்பிட கூடாதுன்னு சொல்லிட்டு எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல ஒரு தோசை செஞ்சாங்க. எங்க அம்மாவுக்கு வந்து அடுத்தவங்க வீட்டுல போய் வாங்கி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பிள்ளைல இருந்து ரொம்ப கண்டிஷன் போட்டு வளர்த்தாங்க. எங்க அம்மாவுக்கே தெரியாம அந்த வீட்டுல கூப்பிட்டு எனக்கு கொடுத்தாங்க, தின்னு உங்க அம்மாவுக்கு தெரியாம சாப்பிட்டு போயிடு அப்படின்ட்டு. அப்பதான் எடுத்து உட்காந்து ஒரு வாய் தான் எடுத்து வச்சேன் அந்த தோசையை. எங்க அம்மா கூப்பிட்டோன்னா அப்படியே போட்டு ஓடி போயிட்டேன் பயந்து. அடி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு போயிட்டேன்.
அவங்க சொல்லியிருப்பாங்க போல நான் ஸ்கூல் போனதுக்கு அப்புறமா நைட்டு வந்து அவள் உட்காந்து சாப்பிட காட்டலாம், நீ கூப்பிட்டா பயந்துட்டு வச்சுட்டு ஓடியான்ட்டா, சாப்பிடவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சு வர செஞ்சு சுட்டு உன்னோட ஆசை தீர சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொடுத்தாங்க. அப்போ எனக்கு அழுகையும் வந்தது. இப்பெல்லாம் நினச்சி பார்த்தா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன், இப்பெல்லாம் அம்மா செஞ்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாத்தீங்களா, நீங்க அவங்களுக்காக உங்களுடைய இருந்த சூழ்நிலையில செஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை கூட பிள்ளைங்க எப்படி ஞாபகம் வச்சிருக்கு பாருங்க. கண்டிப்பா இருக்கும் மேடம். ஓரளவு அவங்கள ஆளாக்கிட்டீங்க. இனிமே அவங்க அவங்க வழியை பார்த்துப்பாங்க. ஏன்னா பெரிய வந்து டாக்டருக்கு இன்ஜினியரிங்க்கு மட்டும் படிக்க வச்சாதான் இல்லை, நீங்க இருந்த சூழ்நிலையில, அதுவும் உங்களை சுத்தி இருந்தவங்க எல்லாருமே இருந்த சூழ்நிலையில நிறைய பேர் அங்க ஒரு அடிப்படை பெரிய கல்வி கூட இல்லாம இருக்காங்க. ஆனா இவங்க எல்லாருக்கும் நீங்க ஒரு வழி காட்டியிருக்கீங்க. அதுவும் அவங்கள நீங்க அவங்க படிக்கலன்னு சொன்னா கூட அவங்கள வந்து கொஞ்சம் புஷ் பண்ணி அவங்கள எப்படியோ ஒரு ஸ்கூல் படிப்பை முடிக்க வச்சு ஒரு லேப் டெக்னீஷியன் கோர்ஸ், நர்சிங் கோர்ஸ், இப்படி எல்லாம் அவங்களுக்கு ஒரு பாதையை உருவாக்கி கொடுத்துருக்கீங்க. அதனால இவ்வளவு தூரம் அழகா சொன்னார் இல்லையா தம்பி, நீச்சல் தெரிஞ்சவங்க அந்த கரைக்கு போறதுக்கே கஷ்டப்படுற ஒரு இதுல வந்து அலை அடிக்கும் போது நீங்க வந்து நீச்சல் கூட தெரியாம எப்படியோ அடிச்சு புடர்ந்து அந்த பக்கம் போய் சேர்ந்துருக்கீங்க. இவ்வளவு சேர்ந்துட்டீங்க, இனிமே சேர மாட்டோமா? அதனால இதே மாதிரி தைரியமா இருங்க, இதே மாதிரி எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருங்க. அம்மாவுக்கு வந்து எந்த வேலையும் தெரியாது மேடம். அப்போ வந்து பாட்டிமா சொல்லுவாங்க, உங்க அம்மா வந்து எதுவும் வேலை தெரியாம வளர்த்ததுனாலதான் இப்ப கஷ்டப்படும் போது என்னால பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச வேலை எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுதான் இப்போ எங்க அம்மாவுக்கு தெரியாத வேலை எங்களுக்கு தெரியும், எங்க அம்மாவுக்கு அந்த வேலை தெரியாதான்னு நாங்க செய்வோம். எங்க அம்மா எங்க பாட்டி எல்லாமே எங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. எங்க பாட்டிக்கிட்ட வளர்ந்ததுனால வந்து ஓரளவு எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க கற்று வச்சுக்கிறோம். ஆனா ஒன்றும் படிக்கணும் அப்படின்றது மட்டும் இருக்குது. எப்படின்னா படிச்சு அதேதான் நான் தம்பிக்கும் சொல்றேன், உங்களுக்கும் சொல்றேன். அம்மா வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து உங்களை இங்கே கொண்டு வந்திருக்காங்க இல்லையா? நீங்களே இன்னைக்கு நினைச்சு பார்த்து சொல்றீங்க, இன்னைக்கு நினைச்சு பார்த்துருக்கீங்க இல்லையா? அதனால இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்களும் இப்ப வேலைக்கு போறீங்க, கொஞ்சம் பணம் சேர்த்துக்கங்க. நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல மனிதர்களுடைய உதவி தானா வந்து சேரும். சரியா? அந்த நம்பிக்கை வைங்க. கூடவே படிங்க, கூடவே வேலையும் பாருங்க. அம்மாவை எல்லாரும் நல்லபடி பாத்துக்குங்க. சரியா? சொந்தங்கள் எல்லாருமே விட்டுட்டு போயிட்டாங்க மேடம் அப்பா இறந்தப்ப. அப்ப பாட்டி மட்டும்தான் எங்களுக்கு ஆதரவு. அவங்க இல்லைன்னா நாங்க இல்லை மேடம். நாங்க ஒவ்வொரு அசைவுலையும் அவங்களோட உழைப்பு இருக்கணும். பாட்டியை பத்தி எல்லாரும் பேசுறீங்க, பாட்டி பேசலையே. பாட்டி இல்லாமல் இருந்தால் அது அந்த பேய்ச்ச செளி, அது 1.5 வயசு பிள்ளையில தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அதையும் வளர்த்தேன், மக வீட்டு பிள்ளைகளையும் வளர்த்தேன். அது என்ன வாய்ப்புன்னா அப்போ ஒன்றும் சம்பாத்தியமே கிடையாது. சத்து உணவில் சமைச்சேன், அது 75 ரூபா தான் சம்பளம். அதை வாங்கி தான் ஏதோ பல தொழிலும் நான் செய்வேன். பெருசகம் பார்ப்பேன், கூட்டத்துக்கு போவேன், எந்த வேலையும் 10-20 சம்பாதிப்பேன். சம்பாதிச்சு என்னால் முடிஞ்ச வரையும் பேர பிள்ளைகளை கலந்து பண்ணேன். ரேஷனில் போய் அரிசி வாங்குறதுக்கு இன்ன வரைக்கும் நாங்கள் 4 பேர் போய் நின்னதே கிடையாது. அப்பா போன பிறகு எல்லாமே அம்மா தான். என் பிள்ளைங்க ஒரு நாள் கூட கடைக்கு போக சொல்ல மாட்டேன் மேடம். இனி வரைக்கும் போனதில்லை மேடம். எனக்கும் மேரேஜ் ஆகி 2 குழந்தைங்க ஆயிட்டு இனி வரைக்கும் அம்மா சொல்லி போனதில்லை. இப்பயும் 1000 ரூபா கூட கொண்டாந்து என்னட்ட தான் கொடுப்பானே தவிர அவன் போய் வாங்க மாட்டான், நான் தான் போய் வாங்குவேன். சரி, அதுதான் நான் சொல்றேன். இப்ப இவ்வளவு வந்துட்டோம்ல, நீந்தி வந்துட்டோம்ல, இனிமே நல்லா கரை சேர்ந்துருவோன்ற நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்குல்ல? இப்ப கண்ணுல இருந்து வர தண்ணீர் எல்லாம் இறந்த காலத்தை நினைச்சுதானே? ஆமா, வருங்காலத்தை நினைச்சு கண்ணீர் இல்ல. வருங்காலமும் இந்த 2 பொண்ணுக்கு செய்யணும்னு ஒண்ணுமே செய்யல மேடம். அவங்க என்ன சின்ன பொண்ணு, இப்பதான் வேலைக்கு, அவங்களுக்கு தான் கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கீங்க. அது என்ன எல்லாம் இவ்வளவு பண்ணிட்டீங்க, எப்படியோ பண்ணிட மாட்டீங்களா? குணசீலாம் இப்பதான் அவ வந்து படிப்பு முடிச்சிருக்கா. அவ முதல்ல கொஞ்சம் அவளும் கொஞ்சம் பணம் சேர்த்து அவ மேல படிக்கட்டும், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிச்சுக்கலாம். சின்ன பொண்ணுதான். ஆமா மேடம். சரியா? நல்லபடி எல்லாரும் இதே மாதிரி ஒத்துமையா இருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருங்க, ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சுக்கிட்டு ஒருத்தர் முன்னேறதுக்கு இன்னொருத்தரும் சேர்ந்து உதவி பண்ணுங்க. அவ்வளவுதான், எல்லாம் நடக்கும். ஓகேவா? மற்றும் ஒரு அன்பான அம்மாவோட ஒரு தாயின் சபதம். அன்பு அம்மா